ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் மினி. நான் பூபதி. அதாவது பிரபஞ்சம் உங்களுக்கு ஒர்க் ஆகுது, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னா பிரபஞ்சம் எந்த மாதிரியான அறிகுறிகளை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது என்டையராக உங்களுக்கு ஈர்ப்பு விதி ஒர்க் ஆகுது அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் இருக்க டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். அதில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்களுக்கு டவுட்டோ இல்லை கிளாஸஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எந்த மாதிரியான அறிகுறிகளை நாம் அதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பிரபஞ்சம் நீங்கள் எது எதிர்பார்க்குறதா இருந்தாலும் சரி, அது சம்பந்தமான ஒரு சின்ன விஷயத்தை தான் உங்ககிட்ட பிரபஞ்சம் கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இவன் இதுல எப்படி இதை பத்திரமா பாத்துக்கிறான், இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றான், இது அவன் கரெக்டா பாத்துக்கிறானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணும். ஸோ அதில் நீங்கள் பாஸ் ஆயிட்டீங்க, அதாவது ஒரு சின்ன விஷயத்தை ஒரு மீனிங்ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கறத ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது இப்போ நீங்க ஒரு 1,00,000 ரூபாய் உங்களுக்கு வேணும், எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 10,000 உங்களுக்கு கிடைக்கும். அதை எப்படி மீனிங்ஃபுல்லா உங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ இல்லை உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ பயனுள்ளதா நீங்க யூஸ் பண்றீங்களா அப்படிங்கிறத பார்க்கும். அப்படி இல்லாம உங்களுக்கும் யூஸ் இல்லாம மற்றவங்களுக்கும் யூஸ் இல்லாம அது ஏதோ ஒரு ஜென்ரலா யூஸ் பண்ணிட்டு அந்த பணத்தை செலவு பண்ணிட்டு ஒரு சந்தோஷமே நிரந்தர சந்தோஷம் இல்லாத மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப பிரபஞ்சம் என்ன யோசிக்கும், இவன் ஒரு சின்ன விஷயத்தையே மெயின்டைன் பண்ண தெரியல, இவன் எப்படி நீ எதிர்பார்க்கிற விஷயத்த மெயின்டைன் பண்ணுவான் அப்படிங்கிறத வச்சுட்டு அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை கொடுக்காது. ஸோ இது ஃபர்ஸ்ட். எப்பவுமே நீங்க இந்த ஈர்ப்பு விதியில ஒத்தவையே ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் கொடுக்கும். இந்த நிக்கோலா டெஸ்லாவும் சொல்றதும் அதேதான். இந்த பிரபஞ்சத்துல நிறைய அதிர்வலைகள் இருக்கு, வைப்ரேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஆனா மீனிங்ஃபுல்லா சேம் வைப்ரேஷன் தான், சேம் ஃப்ரீக்வன்சியில சென்று அதே வைப்ரேஷன் இருக்கும். அதாவது நிறைய அலைவரிசைகள் இருந்தாலும் நீங்க எந்த அலைவரிசையை வெளியிடுறீங்களோ அந்த அலைவரிசையை மட்டும்தான் நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மாதிரிதான் நீங்க பாசிட்டிவ் திங்கிங்கை வெளியே விட்டீங்க அப்படின்னா பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு விஷயத்த திங்க் பண்றது, நடுவில் நடக்காது வராது அப்படின்னு நினைக்கிறது, திருப்பி அந்த விஷயத்தை பத்தி பாசிட்டிவா நினைக்கிறது, திரும்பவும் அதை பத்தி நீங்க ரொம்ப நெகட்டிவா போரிங்கா அந்த மாதிரிலாம் நடக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் சக்சஸ் ஆகாது, இப்படியே மாறி மாறி போயிட்டு இருக்கும். ஸோ இது ரெண்டாவது. மூணாவது, இப்போ நீங்க இப்போ எப்படி சொல்றது, நீங்க ஒரு விஷயத்த அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன அறிகுறிகளை காட்டும். அதாவது கிடைக்கிற மாதிரி கொண்டு ஸ்டாப் பண்ணிடும். அப்போ நீங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு வேலையே கிடைக்கணும், இல்லை ஒருத்தங்க கிட்ட இருந்து கால் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கால் வர மாதிரி இல்லை அவங்கள மாதிரி வேற ஒருத்தங்க நம்பர்ல இருந்து வர்றது, இல்லை அவங்கள மாதிரியே ஒருத்தங்க பேசுறது, இல்லை ஒரு கம்பெனில இருந்து கால் வர்றது, வேலை கிடைக்கிற மாதிரி நின்று போறது, இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா நீங்க அதை குறிப்பா நீங்க வேலைன்னு எடுத்துக்காம இப்போ ரிலேஷன்ஷிப் சம்மந்தமா பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் நம்ம பத்தி பேசுவாங்க. அதாவது நீங்க எதிர்பார்த்த நபரை பத்தி ஒருத்தங்க பேசுறாங்க, சரிங்களா? ஆனா அந்த எக்ஸாக்டா அந்த நபர் உங்ககிட்ட பேசல, ஆனா மத்தவங்க அவங்க பத்தி பேசுறாங்க அப்படின்னா இது ஒரு சைன். ஸோ இப்படி பண்ணும் போது அவங்கள கொண்டு சேர்க்கிற மாதிரி சேர்த்துட்டு ஸ்டாப் பண்ணிடுது இல்ல. இப்படி இருக்கும்போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கும். ஸோ இதுல நீங்க நன்றி உணர்வோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு விஷயம் நடக்கும் போது நடக்காம போகுது அப்படின்னா அதுல இருந்து மன விரக்தி அடையாம நன்றி உணர்வோட ஓகே இந்த அளவுக்காவது நடந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களோட மைண்டு பாசிட்டிவ்னஸ்னா ஃபுல்லா ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த விஷயத்த கட்டாயமா கொடுக்கும். இதையும் தாண்டி நாலாவது என்ன அப்படின்னா,
எதையுமே வந்துட்டு நீங்க வந்து ஒரு பாசிட்டிவா யோசிக்கிறது. அதாவது உங்களை சுத்தி இருக்கிறவங்க அதை பத்தி நெகட்டிவா பேசினாலும் உங்களுக்கு அது கிடைக்காது, வராது, உங்களால அதை பண்ண முடியாது அப்படின்னு பேசினாலும் நீங்க வந்துட்டு அதுல இருந்து மாறாம கண்டிப்பா என்னால முடியும், நான் அதை அட்ராக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரபஞ்சம் அவங்க கிட்ட அதை கொடுக்கும். இந்த நடுவில் பேசுறாங்க நெகட்டிவிட்டி, நிறைய நெகட்டிவ் பீப்புள்லாம் பார்க்குறீங்களா, இதெல்லாம் பிரபஞ்சத்தோட சோதனை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் இருக்கு. இப்போ இம்பார்ட்டண்டாக இந்த 4 அறிகுறிகள் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன், சிம்டம்ஸ் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல கொடுங்க. முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு ஆடியோ ஃபார்மேட்டோட ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் என்னோட வாட்ஸ்அப்பில் ஒரே ஆடியோவாக சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடலாம். நன்றி, வணக்கம்.